சும்மா போன்ல மிரட்டுறா. எங்க வர போறான்னு கூலா இருந்திருப்பீங்க. ஆனா வந்துட்டேன். என்ன பார்த்ததும் உங்களுக்கு வேர்த்து கொட்டிடுச்சு, அப்படித்தானே? உங்க ஃபேமிலில இருந்து யாரும் வரலையான்னு நான் கேட்டது சும்மா தான் கேட்டேன். பொன்னி, சந்துரு, ஐஸ்வர்யா, பிரியா, விசாலம்னு உங்க மொத்த ஃபேமிலியும் இங்கதான் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். என் கண்ணில் இருந்து நீங்களும் உங்க குடும்பமும் தப்பவே முடியாது வேலுச்சாமி. ரொம்ப கொண்டாட்டமா இருப்பீங்க போல இருக்கே. இந்த சந்தோஷத்தை காலி பண்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன் வேலுச்சாமி. என்ன முடிவெடுத்திருக்கீங்க? நீங்களா மேடை ஏறி மாயாவும் என் பொண்ணுதான்னு சொல்றீங்களா, இல்ல சீர் கொடுக்கும்போது நானே அனௌன்ஸ் பண்ணிடவா? என்ன பண்ணலாம்? இன்னும் 10 நிமிஷம் தான் உங்களுக்கு டைம். அதுக்குள்ள உங்க முடிவை சொல்லிடுங்க, சரியா? இல்லைன்னா முடிவை நான் எடுத்துருவேன். அம்மா, நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா. ராணி ஆண்டியும் அப்பாவும் சேர்ந்து வளகாப்பு ஃபங்க்ஷனை பெரிய விழாவா மாத்திட்டாங்கம்மா. மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. உனக்குள்ள இருக்கிற தனி மனித ஒழுக்கம் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாகுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு சொந்தக்காரங்களும் உன்னை சுத்தி வர ஆரம்பிச்சிருவாங்க. பொன்னி சொல்றது 100க்கு 100 சரிப்பா. வீட்டை விட்டு கிளம்பி வர்றப்போ விசேஷத்துக்கு நாம மட்டும்தான் போறோம், சூர்யா பாவம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ என் மனசு முழுக்க அப்படியே குழு குழுன்னு இருக்கு. இனி உங்களுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். நீங்க தான் அவளை இன்வைட் பண்ணீங்களா? யாரடி? அந்த மாயாவை. மாயாவா? மாயாவா? நான் ஏண்டி மாயாவை இன்வைட் பண்ண போறேன்? மாயா வந்து உட்கார்ந்திருக்காமா, அதுவும் சீரெல்லாம் கொண்டு வந்திருக்கா. சீரா? டே சூர்யா, நீ ஏதாவது அவளை இன்வைட் பண்ணியா? மா, என்னம்மா பேசுறீங்க? மாயாவை இன்வைட் பண்றதுக்கு நான் என்ன பைத்தியமா? உங்களுக்கு ஆகாத ஒருத்தவங்க எனக்கு மட்டும் எப்படி ஆகும்? எதுக்கப்பா அவ இங்க வந்திருக்கா? எவ்வளவுதான் அவளை அசிங்கப்படுத்தினாலும் திரும்ப திரும்ப நம்ம பக்கமே வந்துகிட்டு இருக்காளே. இன்னைக்கு அவளை சும்மா அனுப்ப போறதில்ல. சரி வா, என்னன்னு போய் பாப்போம். மா, அவ எவ்வளவு தைரியமா இங்க வந்திருக்கா. தாத்தா பக்கத்துல உட்காந்துக்கிட்டு கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்கா. அவளை இப்பவே கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுறமா. சூர்யா, அவசரப்படாத, பொறுமையாவே இரு. இல்லம்மா, எந்த சம்பந்தமும் இல்லாத ஒருத்தி இவ்வளவு தெனாவட்டா உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா ஒரே எரிச்சலா வருதுமா. மா, அவ எப்படி வேணா உட்கார்ந்து இருக்கட்டுமா, ஆனா நம்ம தாத்தா ஏமா இப்படி உட்கார்ந்துருக்காரு? இங்க இருந்து பார்த்தா அவளுக்கு பயந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. சரி விடு, விருந்துக்கு வந்திருக்கா, அவகிட்ட இதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சிருப்பாங்க. சரிம்மா, அண்ணனை விடு, நான் போறேன். உன்னை யார் இன்வைட் பண்ணா வெளியே போன்னு சொல்லிட்டு வரேன். அவ சீர் யாருக்குமா வேணும்? அவ சீரை தூக்கி குப்பையில போட சொல்லுங்கம்மா. மா வாங்கம்மா, அவள் என்னன்னு கேட்கலாம். சூர்யா, கொஞ்சம் பொறுமையா இருன்னு சொன்னேன்ல. பக்கத்துல உங்க அப்பா வேற இருக்காரு. தேவையில்லாத பிரச்சனை வரும், வேணாம்.
இரு, நாமளே கேட்போம். என்ன வேலுச்சாமி, உன் பொண்ணு செம டென்ஷனா இருக்கா போல இருக்கு. கண்ணுல அனல் பறக்குது. வேகத்தை பார்த்தா என்னையே எரிச்சிருவா போல இருக்கே. அம்மா வேணாம்மா, குழப்பம் பண்ணாம கிளம்பி போயிடுமா மலர். ஆ? என்னது கிளம்பி போறதா? வேலுச்சாமி, இது ஒன்றும் பரிவட்ட விசேஷம் இல்லை பாதியில போறதுக்கு. முடிவு தெரியாம நான் இங்கிருந்து போறதா இல்லை. ஹலோ பொன்னி, எப்படி இருக்க? இந்த புடவையில இப்படி அட்டகாசமா இருக்கியே. சும்மா சொல்லக்கூடாது. பட்டு புடவை கட்டினாலே உனக்கு ஒரு தனி அழகு வந்துருது பொன்னி. மன்னிக்கணும் மாயா, என் அழகுக்கு உன் சர்டிபிகேட் எனக்கு அவசியம் இல்லை. ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்காம போனாலும் என் மனசுல பட்டதை நான் சொல்லித்தான் தீருவேன். சரி, அதை விடு. இந்த விசேஷம் முழுக்க முழுக்க என் குடும்பம் சம்பந்தப்பட்டது. அதுக்கு எதுக்காக நீ வரணும்? உனக்கு எதுக்கு என்ன சம்பந்தம்? ரைட் क्वेश्चन. கேட்கறதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இருந்தாலும் எப்படியோ தெரிஞ்சு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டாங்க, வான்னு வரவேற்கிறது தானே நம்ம. இல்ல இல்ல, உங்க பண்பாடு. பண்பாடை பத்தி எல்லாரும் பேசிட முடியாது. ஆமா ஆமா, உங்களுக்கு தெரியாததை பத்தி நான் பேசக்கூடாதுதான். ஆனா நான் அப்படி இல்ல. வளகாப்பு நடக்கிற பொண்ணுக்கு என்னென்ன சீர் செய்யணுமோ அதை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆனா படிச்ச நீங்க பல சமயங்கள்ல உங்க செய்கையால முட்டாள்னு ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கீங்க. அம்மா சின்னவளே, நான் முட்டாள் தான், அதை நான் ஒத்துக்கிறேன். இப்படி நாகரிகமே தெரியாத உங்களையும் மதிச்சு, சரி இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எல்லாம் பார்த்ததே இல்லையேன்னு நினைச்சு ஃபார்மாலிட்டிஸ்க்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதையெல்லாம் கலெக்ட் பண்ணி ரெடியா எடுத்துட்டு வந்து நிக்கிறேன் பாத்தியா? அப்ப நான் முட்டாள் தான். என்ன வேலுச்சாமி ஐயா, உங்க குடும்பத்துக்கே மரியாதைங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது போல இருக்கே. அப்படிதான் வளர்த்து வச்சிருக்கீங்கல்ல. மாயா, நிறுத்து. இப்ப எதுக்கு தேவையில்லாம எங்க அப்பா இழுத்துக்கிட்டு இருக்க? ஆ? என்னையும் என் பசங்களையும் எங்க அப்பா நல்ல விதமா தான் வளர்த்திருக்காரு. வந்தவங்களை வாங்கன்னு வரவேற்கவும் தெரியும், யாரு நல்ல எண்ணத்தோட வந்திருக்காங்கன்னு எங்களால புரிஞ்சுக்கவும் முடியும். மேடம், நாங்க எங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களை மட்டும் தான் இன்வைட் பண்ணுவோம். சம்மந்தம் இல்லாதவங்களுக்குலாம் இன்வைட் பண்ண மாட்டோம். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. எனக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லையா? என்ன வேலு சார், உங்க பேரை இப்படி பேசுறான்? சம்பந்தம் இருக்கு சூர்யா. சம்பந்தம் இருக்கிறதுனால தான் சீர்வரிசையோட வந்திருக்கேன். என்ன மாயா, அடிக்கடி இப்படி சம்பந்தம் இருக்குன்னு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? நீ யாரு, நான் யாரு, உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? இந்த மாதிரி தேவையில்லாம பேசி என்ன கடுப்பேத்தாத. எதுக்கு டென்ஷன் ஆகணும்? சம்பந்தம் இருக்குன்னு ப்ரூவ் பண்றதுக்கு அக்ரிமெண்ட்டை போட்டுக்க முடியும். மனசார ஏத்துக்கிட்டா
நான் ஓ. உனக்கு தங்கச்சியா கூட இருக்கலாம். என்ன சொல்றீங்க வேலுச்சாமி சார்? மாயா போதும், என் அப்பாவை இழுக்காத நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அப்படி ஒரு அக்ரிமெண்ட் போட்டாலும் உனக்கும் எனக்கும் என்னைக்குமே உறவாக முடியாது. ஓஹோ. இத பாருங்க, எங்க அம்மாவே சொல்லிட்டாங்களே, கிளம்புங்க. இவ்ளோதான் மேடம் உங்களுக்கு லிமிட். மரியாதையா கிளம்பி போயிடுங்க. ஏங்க நீங்க வந்திருக்கிறது இங்க யாருக்குமே பிடிக்கல, அப்புறம் ஏன் நிக்கிறீங்க? தயவு செஞ்சு கிளம்புங்க ப்ளீஸ். என்னங்க நீங்க ஆளாளுக்கு என்ன கிளம்பி போங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? உங்க யாருக்குமே என்ன கிளம்பி போக சொல்ல ரைட்ஸ் இல்ல, அது உங்களுக்கு தெரியுமா? உங்களை கிளம்பி போங்கன்னு சொல்ற ரைட்ஸ் எனக்கு தான் இருக்கு.